வெல்கம் பேக் மக்களே, வெல்கம் பேக் டு எஃப்சிகே புல்லிங்கோ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு ஸ்ட்ரீம் அதுதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் நீங்கள் கேட்டுகிட்டு இருந்த ஒரு வீடியோ, எப்படி ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து இதுக்கு வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் ரெக்குயர்மெண்ட்டு ஒன்றுமே இல்லை. இதோ இந்த யூஎஸ்பி சவுண்ட் கார்டுங்க. இந்த யூஎஸ்பி சவுண்ட் கார்டு வந்து எதுக்கு அப்படின்னா, உங்களோட இன்கேம், அதாவது உங்கள் கேம் சவுண்டை வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து இது நீங்கள் இது தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களோட லேப்டாப்லேயோ உங்களோட பிசிலேயோ மைக்குக்கும் இது இருக்குது பாருங்கள், மைக்கும் ஹெட்செட் ஜாக்கும் ரெண்டு தனித்தனியாக இருந்ததுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ண தேவையில்ல. பட் உங்களோட லேப்டாப்லேயோ பிசிலேயோ ரெண்டுத்துக்கும் ஒரே ஜாக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து இது வந்து பை பண்ணிக்கோங்க. ஒரு 200 தான் வரும் இது. தென் இன்னொன்று நீங்கள் என்ன வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிலரி கேபிள். அவ்வளோதான். இது ஒரு ரெண்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு ப்ரைஸ் வந்து சரிப்பட்டு வரலை அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஆஃப்லைனில் கூட வாங்கிக்கலாம், இல்லாட்டி எந்த சைட்டில் வேணால் வாங்கிக்கலாம். அகெயின் ஓகே, நம்ம வந்து டேரெக்டாக இப்போ வீடியோவில் போயிடும். ரெண்டும் வாங்கிக்கோங்க. தென் வாங்கிட்டு இதில் வந்து இந்த மைக்கில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆக்ஸ் கேபிள் ஒரு எண்டையோ இன்னொரு ஆக்ஸ் கேபிளோட இன்னும் ரெண்டு நீங்கள் வந்து மொபைல் ஃபோனில் ப்ளக் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இந்த ஹெட்செட் ஜாக்கில் வந்து நீங்கள் என்ன ப்ளக் பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களோட ஹெட்செட். ஓகேவா? நீங்கள் வந்து இன்கேம் ஆடியோ கேட்கணும். ஸோ வந்து நீங்கள் கேட்டால் மட்டும் தான் உங்களால் பப்ஜி ப்ளே பண்ண முடியும். ஸோ வந்து இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட ஹெட்செட்டை ப்ளக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது முடிச்சுட்டு நீங்கள் ப்ளக் பண்ண உடனே நேராக செட்டிங்ஸ் போங்க. நேராக செட்டிங்ஸ் போயிட்டு இந்த சவுண்டில் இந்த இருக்குது பாருங்கள், சவுண்ட் கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த கண்ட்ரோல் பேனலில் ரெக்கார்டிங்ஸ்னு ஒரு டேப், இந்த டேப் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இதில் வந்து ரெண்டு இருக்கும். இன்டெகிரேட்டட் மைக்ரோஃபோன் ஒன்று இருக்கும். தென் வந்து யூஎஸ்பி சவுண்ட் கார்டு, அதாவது நீங்கள் ப்ளக் பண்ணியிருக்க யூஎஸ்பி சவுண்ட் கார்டு வந்து இங்கே வந்து நியூவாக ஆட் ஆகிருக்கும். ஸோ வந்து நீங்கள் இன்டெகிரேட்டரில் வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ வந்து நீங்கள் அப்படியே விட்டுடலாம். உங்கள்கிட்ட ஒரு எக்ஸ்டர்னல் மைக் இருந்தால் உங்களோட எக்ஸ்ட்ரா ஒரு லேப்டாப்பில் ஒரு ஜாக் இருக்கும், இல்லாட்டி உங்கள் பிசியில் ஒரு ஜாக் இருக்கும், அதில் நீங்கள் ப்ளக் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. அப்படி இல்லையா, இருக்கிற இன்பில்டாகவே இருக்கிற மைக்கை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ வந்து இதை நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. இந்த யூஎஸ்பி சவுண்ட் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை டபுள் டேப் பண்ணுங்கள். டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா லிசன் ஒரு டேப் வருதா, இந்த டேப்பில் இதுதான் முக்கியமான ஸ்டெப். இந்த லிசனை வந்து நீங்கள் டிக் பண்ணணும். ஓகேவா? ஆல்ரெடி அன்டிக்கில் இருக்கும். நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ வந்து அப்ளை ஆகலை, பிகாஸ் வந்து நான் ஆல்ரெடி டிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேம் சவுண்ட், என்னெல்லாம் கேம் சவுண்ட் வருதோ அதெல்லாம் வந்து கேப்சர் ஆகும். ஓகேவா? நீங்கள் அப்படியே ஓகே கொடுத்துட்டு தென் இதை கேன்சல் பண்ணிவிட்டு வந்துட வேண்டியதான். தென் இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை மக்களே. இந்த இருக்குது பாருங்கள், ஏ பவர் மிரர். நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணிங்க. நான் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, வாட்டர் மார்க்லாம் வராது. இது வந்து ஒரு கிராக்கட் அப்ளிகேஷன் தான். நான் உங்களுக்கு வந்து டேரெக்டாக கொடுத்துட்றேன் கீழே லிங்க்கு. ஸோ வந்து நேராக நீங்கள் வந்து ஓபிஎஸ் போகிறீங்க. ஓகே, ஓபிஎஸ் போய்ட்டு சர்க்கிசனெல்லாம் வந்து கேம் மட்டும் கேப்சர் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து கேம் கேப்சர் பண்ண முடியல. நத்திங் டு வரி, ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஓபிஎஸோட ஓவர்வியூ பார்த்துருவோம். இது வந்து சீன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து சோர்ஸ். ஓகேவா? இது வந்து ஆடியோக்குள்ளது. சீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சீனாக ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-5 சீன் ஆட் பண்ணியிருக்கோம். இன்ட்ரோ கொண்டு வச்சுருக்கோம். காட்டுற பாருங்க, இன்ட்ரோ. இதான் வந்து இன்ட்ரோ வீடியோ. ஸோ வந்து எண்டுக்குன்னு ஒன்று வச்சுருக்கோம். தென் வந்து இது டோர்னமெண்ட்டுக்கு லாஸ்ட்டாக வச்சது. தென் இது பார்த்தீங்கன்னா வில் பி பேக் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சீன், ஒரு சீனுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோர்ஸஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து மெயின் ஸ்க்ரீன் இது. ஓகேவா? அதை வந்து சீனே வச்சுருக்கோம். ஸோ வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட். இதில் வந்து என்னென்னா ரூம் ஐடி பாஸ்வேர்ட் நான் கொடுப்போம் தெரியுமா, அது. தென் வந்து இமேஜ், இது என்ன இமேஜ்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஹைட் பண்ணுறேன். என்ன இமேஜ்னு உங்களுக்கே தெரியும், லே அவுட். ஓகேவா? தென் வந்து இது வந்து ஒரு ஆடியோ கேம் இருக்குது பார்த்தீங்களா, இதோ இந்த ஆடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஆட் பண்ணி இது ஒரு ஆடியோ இன்புட் கேப்சர், இது நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்து நான் எப்படி கேம் கேப்சர் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இது இருக்கு பாருங்கள், கேம் கேப்சர். இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேம் கேப்சர் பண்ண போகிறோம். நம்ம மிரர் பண்ணதை வந்து கேப்சர் பண்ண போகிறோம். ஸோ வந்து இந்த கேம் கேப்சர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேம் கேப்சர் வந்து ஆட் ஆகிடும். நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, கேப்சர் எனி ஃபுல் ஸ்க்ரீன் அப்ளிகேஷன் இருக்கும். நீங்கள் வந்து எனி ஃபுல் ஸ்க்ரீன் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் ரன் ஆகிட்ருக்கோ, ஸோ வந்து உங்களுக்கு வந்து க்ரோம் ரன் ஆகிட்ருக்கும், நீங்கள் பேக்ரவுண்டில் வேறு எதனா வச்சுருக்கலாம். ஸோ வந்து எல்லாமே கேப்சர் ஆகும். நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக் விண்டோ அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து அதை செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே இருக்க பாருங்கள், விண்டோ என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கும். ஏ பவர் மிரர் மெயின் அப்படின்னு கொடுத்துக்கலாம்.
தென் வந்து வேறு எதுவுமே நீங்கள் தொடாதீங்க. பாக்கி எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கிறது இருக்கட்டும். நீங்கள் எஸ்எஸ்எல்ஐ தொட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. நீங்கள் வந்து விண்டோ மட்டும் நீங்கள் கேப்சர் பண்ணிவிட்டு விட்டுருங்க. ஓகேவா? தென் கிளிக் ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து கேம் கேப்சர் ஆகிடும். அகெயின் வந்து நான் உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ், ஒரு பக்காவான செட்டிங்ஸ், ஒரு 480 720 வந்து எப்படி ஸ்ட்ரீம் பண்ணுறது பக்காவான செட்டிங்ஸ். ஜென்ரலில் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே விட்ருங்க. அது வந்து உங்களுக்கு வந்து தீம் நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து தீம் செட் பண்ணிக்கலாம். அது ஸ்ட்ரீமில் வந்து ஸ்ட்ரீம் கீ வந்து எங்கேருந்து போடுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ரீம் கீ போடுவீங்க. யூடியூப் ஸ்டுடியோலேருந்து எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? அது நீங்கள் போட்டுருங்க. இது வந்து அதெல்லாம் வந்து காட்ட முடியாது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்ட்ரீம் கீ வந்து தெரியுங்க, பச்சையாக தெரியும். நான் இப்போ ஸ்டுடியோ காட்டினேன்னா, ஸோ வந்து ஸ்டுடியோ நான் காட்டல. நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோ போனீங்கன்னா ஸ்ட்ரீம் கீனே இருக்கும். அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. எப்படின்னு தெரியல அப்படின்னா எனக்கு வந்து கால் பண்ணுங்கள். நான் கீழே நம்பர் கொடுக்குறேன். தென் வந்து அவுட்புட் இது வந்து எப்படி இருக்குன்னா சிம்பிள் மோடில் இருக்கும். நீங்கள் சிம்பிள் மோட்லேருந்து எடுத்து அட்வான்ஸ்டு மோடில் வச்சுக்கோங்க. ஏன்னா அட்வான்ஸ்டு மோடில் தான் ஈஸியாக வந்து நம்ம மாற்ற முடியும் செட்டிங்ஸை. ஸோ வந்து இதில் வந்து ஸ்ட்ரீம் ரெக்கார்டிங்ஸ் தனித்தனியாக வந்துடும். ஓகேவா? சிம்பிளில் வந்து அந்த மாதிரி இருக்காது. அட்வான்ஸில் வந்துடுங்க. ஸ்ட்ரீமிங்கில் பாருங்கள், ஆடியோ ட்ராக் ஒன்று கொடுத்துருங்க. ஓகேவா? தென் வந்து நம்ம பேசுகிறது வந்து ஒரே ஒரு ட்ராக் தான் இருக்கும். 2 ட்ராக்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நெட் அதிகமாக இருக்கும், லேக் வரும். தென் என்கோடர், நான் வந்து இன்டெல் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறேங்க. நீங்கள் வந்து இன்டெல் ப்ராசஸர் யூஸ் பண்ணல, ஏஎம்டி யூஸ் பண்ணுறேன், ஒரு நல்ல ப்ராசஸர் யூஸ் பண்ணுறேன். இன்டெல் நல்ல ப்ராசஸர் தான், பட் வந்து நான் பழைய ப்ராசஸர் யூஸ் பண்ணுறேன். இன்டெல்லில் பார்த்தீங்கன்னா வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இன்பில்டாக வராது. ஸோ வந்து நான் வந்து என்கோடர்னா சாஃப்ட்வேர் என்கோடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஹார்ட்வேர் என்கோடர் வந்து ஏஎம்டியில் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் மேக்ஸிமம் கவர்மெண்ட் லேப்டாப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ஏஎம்டி இங்கே இருக்கும். ஸோ வந்து நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுவே கூட ஒரு நல்ல என்கோடர் தான், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். இது டிக் பண்ணிக்கோங்க, என்ஃபோர்ஸ் ஸ்ட்ரீம். ஓகேவா? அவுட்புட் வந்து ரீஸ்கேல் அவுட்புட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சுருக்கணும். வச்சுட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது இருக்குது பாருங்கள். நாங்கள் எப்போது 480 தான் ஸ்ட்ரீம் பண்ணுவோம். ஸோ வந்து 480 வரையும் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இதுக்கு கீழே 360 போகணுன்னா கூட நான் 360 செலக்ட் பண்ணுறேன்னா இங்கே வந்து மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து நான் 480 வச்சுருக்கோம், அதே இருக்கட்டும். ரேட் கண்ட்ரோல் எப்போதும் எதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா சிபிஆரில் இருக்கணும். ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் மற்றதெல்லாம் மாற்றினீங்கன்னா பிக்சல்ஸோடையும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். சிபிஆரில் இருக்கட்டும். தென் பிட்ரேட் 480க்கு உங்களுக்கு வந்து பிட்ரேட் எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னா 1200. ஓகேவா? பிட்ரேட் இதுதான் பிட்ரேட். நீங்கள் சப்போஸ் இன்கேஸ் 360 வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்த 360 வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிட்ரேட் வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 800. ஓகேவா? ஒரு 800 அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் நாம் வந்து இப்போதைக்கு என்ன வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 1200 வைக்க போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 480. தென் 720 உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நேராக அந்த வீடியோ டேப் இருக்குல்ல, இந்த வீடியோ டேப்பில் போயிட்டு இந்த அஸ்பெக்ட் ரேஷியோ இதில் போயிட்டு 720 நீங்கள் வந்து வச்சுக்க வேண்டியதான். ஓகேவா? 720 வச்சுட்டு மறுபடியும் அவுட்புட்டில் போயிட்டு ரீஸ்கேல் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே ஆல்ரெடி 720 வந்துடுச்சு. ஸோ வந்து இதை எடுத்து விட்டுட்டு உங்களுடைய பிட்ரேட் மாற்ற போகிறீங்க. எவ்வளோதுக்கு மாற்றுறோம் அப்படின்னா 1800க்கு மாற்ற போகிறீங்க. ஓகேவா? 720க்கு. பட் நம்ம வந்து இங்கே 480 தான் வைக்கிறோம். ஸோ வந்து என்ன வைக்கிறோம் 1200 இருக்கட்டும். 1200 இருக்கட்டும். இது வந்து எப்படி நீங்கள் வைக்கணும் அப்படின்னா இது வந்து டிபெண்ட் அப்பான் யுவர் நெட்வொர்க் ஸ்பீடுங்க. உங்கள் நெட் ஸ்பீடு எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெஸ்ட் மை ஸ்பீட் அப்படின்னு போட்டிங்கன்னா கூகுளில் போட்டிங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் வரும். அதில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. 1.2 1.5 MBPS உங்களுக்கு வந்து ஸ்பீட் வருது அப்படின்னா நீங்கள் வந்து 480 தான் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு 3 அப்லோட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 3 இருந்ததுன்னா உங்களால் 720 அதில் வந்து ஸ்ட்ரீம் பண்ண முடியும் 720pல பிக்சல்ஸில். பட் நெட்வொர்க் ஸ்பீட் ரொம்ப முக்கியம். தென் ஆடியோ பார்த்தீங்கன்னா வந்து 48 KS 44 இருக்குது. 44லாம் கொஞ்சம் கம்மி, 48னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ சேனல்ஸ் நமக்கு எல்லாருமே தெரியும். 7.1 யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஹோம் தியேட்டர்லாம் மேக்ஸிமம் பார்க்க மாட்டாங்க. ஸோ வந்து ஸ்டெரிடோ வச்சுக்கலாம். 2.1 யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா யாரும் மல்டிமீடியா ஸ்பீக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து ஸ்டெரிடோ வச்சுங்க, ஹெட்செட் தான். ஸோ வீடியோ நம்ம வந்து 720 இது வந்து நம்ம எப்போதும் 480 தான் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறோம். ஸோ வந்து 480 வச்சுக்கலாம். 720 வேணால் நீங்கள் 720 வச்சுங்க. பிட் ரேட்டை அவுட்புட்டில் போய் மாற்றிக்கோங்க. அவ்வளோதான். ஹார்ட் கீஸ் இதெல்லாம் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நாங்கள் வந்து எதுவுமே யூஸ் பண்ணல, மேனுவலாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து மேனுவல் வந்து ஈஸியாக தான் இருக்குது. பட் அட்வான்ஸில் போயிட்டு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ப்ரையாரிட்டிங்க. ப்ராசஸ் ப்ரையாரிட்டியில் வந்து நீங்கள் நார்மல் வைக்கவே கூடாது. நார்மல் வச்சிங்க அப்படின்னா ப்ராசஸில் நீங்கள் வந்து ஒரு வீடியோ ஓட விட்றீங்க அப்படின்னா என்கோட் ரொம்ப 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 ஸ்லோவாக இருக்கும். ஸோ வந்து ரொம்ப ஸ்டக் ஆகும் வீடியோ. ஸோ வந்து நீங்கள் அபோவ் நார்மலில் வச்சுக்கலாம். ஹையில் வச்சிங்கன்னா மற்ற ப்ராசஸ்லாம் அடிப்படும், பின்னாடி பேக்ரவுண்டில் வர ப்ராசஸ் எல்லாமே அடிப்படும். ஸோ வந்து அபோவ் நார்மல் தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் வைக்கணும்.
ஸோ வந்து அபோவ் நார்மல் வச்சுங்க. நீங்கள் ஹை அண்ட் பிசியாக இருந்தால் நீங்கள் கவலையே கிடையாது. ஹையை வச்சுங்க, நார்மல் வச்சுங்க, பிலோ நார்மலாக வைக்காதீங்க. நார்மல், அபோவ் நார்மல், ஹை மூணுத்தில் வச்சுருக்கோம். ஹை அண்ட் பிசினா விச் மீன்ஸ் Ryzen 3 வச்சுருக்கீங்க அப்படின்னா, Intel i3 வச்சுருக்கீங்க அப்படின்னா வச்சுக்கலாம். அதுக்கு கீழே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அபோவ் நார்மல் தான் வைக்கணும், வேறு வழியே கிடையாது. அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட OBS செட்டிங்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு 3 ஸ்டெப் என்னென்னா, செட்டிங்ஸில் போய்ட்டு சவுண்ட் கண்ட்ரோலில் போய்ட்டு நீங்கள் அந்த லிசன் கொடுத்துருக்கீங்களா பார்க்கணும். அப்போ தான் கேம் சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கேம் சவுண்ட் கேட்காது. பாருங்கள் ரெக்கார்டிங்ஸில் இதில் போய்ட்டு இந்த லிசன் வந்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்போஸ் மாறினாலும் மாறும், நீங்கள் வந்து சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணால். செகண்ட் வந்து இதில் வந்து வாய்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி நாய்ஸாக இருந்தது அப்படின்னா அதில் ஃபில்டர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்டர் எனக்கு தெரிஞ்சு நாய்ஸ் சப்ரஷன் வந்து ஒரு வேறு லெவல் ஃபில்டர். எப்போதும் இந்த ஹை குவாலிட்டி ஆர்என் நாய்ஸ் நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணி அப்படின்னா மொத்தமாக எல்லா சவுண்டுமே வந்து கம்மியாகிடும். பட் வந்து நீங்கள் ரொம்ப ஃபேராக இருக்கீங்க, ஒரு 2-3 பேர் பேசுகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இது யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தரோட வாய்ஸ் மட்டும் கரெக்டாக கிளியராக கேட்கும், மற்றவங்க வாய்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். ஸோ வந்து நாங்கள் 2-3 பேராக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த இதை யூஸ் பண்ணிப்போம். ஏற்றுறது குறைக்கிறது, நாங்கள் எவ்வளோ லாங்கில் இருக்கோம், எத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து சப்ரஷன் லெவல் வந்து கம்மி பண்ணிப்போம். ஸோ நீங்கள் ஒருத்தர் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக அந்த என்ஆர் நாய்ஸ் யூஸ் பண்ணலாம். வேறு வந்து ஃபில்டர்ஸ்லாம் வந்து எதுவுமே யூஸ் பண்ணல. நாய்ஸ் கேட்லாம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப 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 மோசமாக இருக்கும். நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒர்த்தான ஒரு மைக் வாங்கணும். மைக்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2000-3000 நீங்கள் வாங்கினா மட்டும் தான் நம்ம மற்ற ஃபில்டர்ஸ் போட முடியும். வாய்ஸோட குவாலிட்டி அப்போ தான் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வந்து இன்பில்டாக யூஸ் பண்ணுறீங்க இல்லை ஹெட்செட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதுதான் போட்டாகணும், வேறு வேலை கிடையாது. எஸ், ஓவரால் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஓபிஎஸ்சில் உள்ள செட்டிங்ஸ் கவர் பண்ணியாச்சு. தென் வந்து ஆடியோ இன்புட் எப்படி கேப்சர் பண்ணுறது அப்படின்னு கவர் பண்ணியாச்சு. தென் ஏப்பர் மிரர் எப்படி கிராக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். தென் வந்து ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தென் ஷேர் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி கஸ்டமர் மேட்சஸ் இருக்கும், வந்து ஆடுங்க. எஃப்சிகே பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ போட்டாலும் வீடியோ உங்களுக்கு வந்து சீக்கிரமாக சேரும். Thank you so much guys. Thank you so much guys. Thank you so much.